இன்னைக்கு குண்டலினியை பற்றி ஒரு கிளாஸ் நீ கேட்டேன். குண்டலினி உணர்ந்தால் எப்படி நம்ம உடம்புல என்னெல்லாம் மாற்றங்கள் வரும், குண்டலினி சாதாரண ஆளுகளுக்கு உணருமா, இப்படி நிறைய கொஸ்டின். அதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்கள் கொஸ்டின் கேட்கல, நான் ஆன்சர் சொல்லுவேன். குண்டலினி என்று சொல்வது அக்னி, அது முதல் பாடம். குண்டலினி என்று சொல்வது அக்னி. நமக்கு வந்துட்டு எத்தனை மொத்தம் 4 அக்னி இருக்கு. இந்த 4 அக்னியையும் சேர்வது தான் குண்டலினி உணர்வது. அப்போ நம்ம இங்கே என்னன்னா ஜடராக்னி, காமாக்னி, படவாக்னி, அடுத்தது என்ன ஞானாக்னி, இந்த 4 ஸ்டேஜ் வரும். அப்போ காமாக்னி என்று சொல்வது தான் இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கு அக்னி. அதுதான் அடுத்த ஸ்டெப்பு வரும்போது ஜடராக் அக்னியாக மாறும். நமக்கு ஞானாக்னி இல்லை, மற்றுள்ள ஒரு யோகையிலுள்ள கிடைக்கிற அக்னி இல்லை. அப்போ ரெண்டும் நமக்கு இல்லை, யோகா செய்யவங்களுக்கு தான் கிடைக்கும். இரண்டாவது என்னன்னா குண்டலினி என்ற ஒரு சக்தி, அது எப்படி எழும்பும், ஒரு இன்னொரு ஆளுக்கு எழுப்ப முடியுமா, அதான் கேள்வி. கண்டிப்பாக அந்த நிலை அடைந்த ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் இன்னொரு ஆளுடைய குண்டலினியை எழுப்ப முடியும், அல்லாதவங்களுக்கு எழுப்பவே முடியாது. தொட்டு கொடுத்து ஒருக்கல் இது உணராத்த பொருள். அதனால தான் லேரி மகாசை என்ன சொல்லியிருக்கார், 10,60,000 தடவை சுஷும்னா வழி பிராணாயாமம் செய்த ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் குண்டலினி இடம். இல்லாட்டால் குரு கிருபை என்ற ஒரு பொருள் வேணும், குரு கிருபை. இப்போ அதுக்கு யோகானந்த அடுத்த ஆன்சர் கொடுக்காது. இப்போ குரு கிருபை முன்னே நிறுத்தி நீங்கள் இந்த 10,60,000 கிரியை செய்வதை நேர பகுதியிலேயாவது கொண்டு குரு கிருபையில் கொண்டு நமக்கு முக்தி அடையலாம். ஆனால் இதில் என்ன செய்யணும்னா குரு கிருபை நமக்கு 99% இப்போ யாருக்கும் கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே நியாயம் போல அழைச்சிட்டு கிடக்கும். ஏன்னா இந்த இடத்துல போய் இங்கே கொஞ்சம் நக்குவோம், அந்த இடத்துல கொஞ்சம் நக்கும், அப்படி இந்த சாமியாரை கொள்ளலாம், இந்த குரு கொள்ளலாம், இந்த ஞானி கொள்ளலாம் சொல்லி நம்ம நக்கிட்டே கிடக்கும். அதனால அந்த குரு கிருபை கிடையாது. இப்போ அந்த குரு கிருபை கலியுகத்தில் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் குரு கிருபை இருந்தால் உங்களுக்கு யோகையே செய்ய வேண்டாம், அதுவும் சொல்லணும். அதுக்கு சாட்சிகளாக நிறைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் நமக்கு இனி ஓரோ கிளாஸுக்கு சொல்லலாம். இப்போ குரு கிருபை நமக்கு வரணும். இப்போ அதுக்கு உதாரணம் பாபாஜியே சொல்லாரு, 1,86,000 தடவை பிராணன் சுஷும்னா வழி உங்களுக்கு ஓடி கழிந்தால் 1,00,000. அது நான் 10,60,000 கிரியை பற்றி அவர் சொல்லலை. பாபாஜி சொன்ன ஒரு எத்த வாக்கு 1,80,000 கிரியை உங்களுடைய சுஷும்னா வழி ஓடினால் நான் டைரக்டாக உங்களுக்கு என்ன செய்வேன், தீட்சை தருவேன். தீட்சை தரது சும்மா வந்துக்கிட்டு ஓதுவதும் இல்லை, இப்போ இதை நெத்தியில் இப்படி தொடுவதும் இல்லை. அது ஒரு பயங்கரமான ஒரு எலக்ட்ரிக் ஷாக். எலக்ட்ரிக் ஷாக்னா 230 வால்ட்டில் உள்ள ஷாக் ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலான ஒரு எலக்ட்ரிக் ஷாக் நம்ம பாடியில் உண்டாகும். அது உண்டான பிறகு தான் உங்களுக்கு ஆத்மீகமே தொடங்குது. நல்லா புரியணும். அப்போ நம்ம 1,80,000 கிரியை நம்ம ஸ்பைனல் கார்டில் ஓடி கழிஞ்சா அது கூடி போனால் 1 வருஷம் 1.5-2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அது கிடைக்கும். என்றைக்கு கிரியா தீட்சை எடுத்தீங்களோ உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வருஷம்தான், 2.5 வருஷம். இதுக்குள்ளே இந்த ஸ்பைனல் கார்டு வழி இது ஓடணும், ஓடி தீரும். டெய்லி 108 கிரியை வச்சு காலத்தும் அந்திக்கு நீங்கள் செய்தாலே உங்களுக்கு 3 வருஷம் தாராளம் போகும். அதுக்கு மேலே ஒன்றும் போக வேண்டிய தேவையில்லை. அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக பாபாஜியினுடைய கிருபையோடு கூடி நீங்கள் செய்யுமாயிருந்தால் கரெக்டாக உங்களுக்கு இந்த ஊனக்கண்ணாலே பார்க்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்தோம், நான் மட்டும் இல்லை, எங்களுக்கு நிறைய நம்ம சீடர்களெல்லாம் நிறைய ஆளுகள் இருக்காங்க. அவங்களோட கேள்வி கேட்டால் அவங்களே பதில் சொல்லுவாங்க.
அப்போ அந்த 1,80,000 கிரியை நீங்கள் கரெக்டாக ஸ்பைனல் கார்டு ஓடி அந்த 81ன்னு சொல்லி வரும்போதே உங்களுக்கு அடுத்த செகண்டில் அவர் தரிசனம் தராங்க. தரிசனம் சொன்னால் கண்ணை மூடி தூங்குறதல்ல, அவள் ஃபிசிக்கலி கான்ஷியஸாக பட்டா பகலை உங்கள் கூட நான் இருந்து பேசுகிற மாதிரி இருந்து தரிசனம் தராங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த தரிசனம் கிடைச்சி, தரிசனம் மட்டும் இல்லை கிடைக்கிது, அவர் உடனே அவர் எப்படி அவர் பார்த்தாலே போதும் நமக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆக தொடங்கும். அது கழிஞ்சது உங்களுக்கு அந்த தீட்சை பெற்றது, அதை அந்த சமயத்திலே உங்களுக்கு நிர்விகல்ப சமாதி அந்த சமயத்திலே கிடைக்குது. பின்ன முற்றிலும் நீங்கள் ஞானி ஆவாங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் பின்ன வேற ஒரு வேலை இங்கே இல்லை. பின்ன நீங்கள் செய்கிற சாதனை எல்லாம் உங்களுக்கு என்னது, பேங்கில் போகிற டெபாசிட். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு பேங்கில் போட்டு எப்படி நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறீங்களோ அதே மாதிரி கோடீஸ்வரன் ஆகிறதுக்குள்ள ஒரு இதுதான். அப்போ அதுக்கு நம்ம மனம், புத்தி, சரீரம் இது ரெண்டும் ஒத்து வரணும். அல்லாமல் நம்மளாகவே அப்போ நீங்களாகவே கண்டிப்பாக 100% குண்டலினியை உணர்த்த முடியாது. நல்லா புரியணும். இப்போ நான் ஒத்தைக்கு இது உணர்த்தி எடுத்துடலான்னு சொன்னால் 100% முடியாது. ஏன்னு சொன்னால் அதனுடைய அபாரமான சக்தி, அந்த சக்தியை நம்ம சொல்ல முடியாத சக்தி அது. இது அதனால எவனாவது குண்டலி எழுப்பினான்னு சொல்லி வந்தால் கையில் சூறு மாறு எடுக்கணும், எனக்கு போட்டோன்னு ஆட்டி. புரிஞ்சுதா? அதான் இதெல்லாம் ஏன் படிக்கிறோன்னு நாங்கள் படிக்கணும், படித்தாதான் அதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ அதனுடைய வேகம் இதாகும். அதாவது இது தொடக்கிறது முன்னே உங்களுடைய எனர்ஜி எங்கே ஓடுது, பிரெயினுக்குள்ள ஒரு இப்படி அடித்து முடியறதுக்கு முன்னே அங்கே இங்கேருந்து சாடி அது வெளியில் போய்விடும். அடுத்த செகண்டில் நீங்கள் சமாதி ஆகிவிட்டீங்க. அதாவது எனக்கு பாபாஜி இந்த பவர் தர டைமில் எனக்கு அந்த பவரை எனக்கு என்னால் ஏக்க போட முடியாது. ஒன்று. செகண்ட்லி போதம் கெட்டு கிடந்து அடுத்த நாள் 10 மணி வரைக்கும் போதம் இல்லாமல் கிடக்கு. அது அத்தனைக்கு அதனுடைய எனர்ஜி அது. அத்தனை அவரே கொஞ்சம் தான் தந்திருக்காரு, லைஸாக ஒரு டச் பண்ணிட்டு விட்டதாக. அது நம்ம இந்த வெத்திலையில் சுண்ணாம்பு தேய்க்க லைட்டாக தேய்ச்சி விட்டது. இந்த ஃபோர்ஸாக தேய்ச்சி விடுமா இந்த என்ன இருக்கும், காந்தல் எப்படி இருக்கும், காரம் எப்படி இருக்கும், அந்த அத்தனை எஃபெக்ட் அது. அதனால் இங்கே இருக்கிற முட்டாள்கள் யார் சாமி மேலே எடுத்தாலும் தான் நம்ம யாருமே நம்பக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதனுடைய எனர்ஜி வரைக்கும் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த குண்டலினி சக்தி இத்தனை வாட்ஸ் பவர் அல்ல, இத்தனை செகண்டில் அது என்ன அதனுடைய லைட் வேவ்ஸ் இத்தனை செகண்டில் அது ஓடுது, இத்தனை பவராக இருக்குது. அந்த சக்தி நம்ம பாடியில் என்ன செய்யணும், அதுக்கு தக்கவள பக்குவம் யாருக்கு வரணும், மனப்பக்குவம். இதே மாதிரி தான் கிருஷ்ணாபாய்க்கு ஆனந்தாசிரமம் கேட்டிங்களா, ஆனந்தாசிரமத்தில் காஞ்சாங்காடு ஆனந்தாசிரமம் அவருடைய குரு பப்பா. அந்த பப்பா அதுக்கு பேர் ராம்தாஸ். பப்பா தீட்சை அந்த தீட்சையை கொடுத்து ராமநாமம் ஜெபம் பண்ண வைக்கிறார். இது செகண்டில் குண்டலி ரைஸ் ஆகுது. அவங்க ஐயோ அப்போன்னு விழி சொல்ல முடியாதுன்னு அந்த எனர்ஜியோடைய எஃபெக்ட். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு வேணும். நம்ம என்ன செய்யணும், எவனுக்கையாவது காலையில் போய் விழ வேண்டியது. புரிஞ்சுதா? சிரிக்கிறது இல்லை. அதனால் இந்த குண்டலினியினுடைய எனர்ஜி இந்த லெவலுக்கு இருக்கு. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க நம்ம பக்குவமாகிறதுக்கு தான் சுப்பிரமணியர் அகஸ்தியருக்கு சொல்லி கொடுக்குறார். நம்ம பக்குவமாகிறதுக்கு சுஷும்னா வழி இந்த பிராணனை என்ன செய்யணும், பிராணன் சுவாசம், அதாவது சுவாசத்தினுடைய ஒரு பாகம்தான் பிராணன் சொல்லுது. அந்த சுவாசத்தை என்ன சுஷும்னா வழி ஏற்றி இறக்கி அப்படி 10,86,000 தடவை நீங்கள் ஏற்றி இறக்கி விட்டோம்.
10,60,000 அப்படியே ஏற்றி இறக்கிட்டே இருக்கு. அப்படி ஏற்றி இறக்கி வைப்போம். அந்த இடத்துல அதுக்கு பேர் ராஜபாதை என்று பேர். ராஜயோகத்தினுடைய ரகசியம் இங்கே சுஷும்னா தான் ராஜயோகத்தினுடைய பாதை. அப்போ இடதுகளையும் வலதுகளையும் கட்டாயிடும். சுஷும்னா மழை மட்டும் பிராணம் ஏற்றியது. அப்படி எத்தனையோ காலம் ஏறி இறங்கும் போது ஒரு நாள் குரு கிருபை, அங்கதான் கிருபை இருக்கு. குரு கிருபையினால உங்களுக்கு ஒரு டச்சிங் வித்தின் செகண்ட் அவர் தர்சனம் தருவாரு. படான்னு ஏறி போயிடும். இல்லாம நீங்க நம்ம இங்க வந்துட்டு ஏதோ கிடைச்சேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், ஒரு சாமியாட்டம் ஆடினதுனாலேயோ ஒரு பொம்மலாட்டம் ஆடினதுனாலேயோ இல்லை உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லிடிக்க மாதிரி வந்ததுனாலேயோ ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடைச்ச மாதிரியோ இதெல்லாம் இருந்தால் வந்துட்டு இது ஒன்றும் குண்டலினியே கிடையாது. இது ஒன்றுமே என்ன இல்லை, குண்டலினி சக்தியே கிடையாது. அது நல்லா புரியுங்க. குண்டலினி சக்தியை உணரும் போது அந்த 6 சக்கரையிலையும் 6 தேவதைகள் பிரத்யட்சமாக உங்க முன்ன. அதை முதல்ல படிக்கணும். அதனால தான் எல்லா புக்குகள்லையும் கணபதி காப்புன்னு எழுதி இருக்குது. கணபதி காப்பு எதுக்கு? முதல்ல யார் வாரா? தும்பிக்கையான். அப்போ மூலாதார சக்தியாக இருக்கிற கணபதி தரிசனம் உண்டாகும். அவங்க தரிசனத்தை கண்டுதான் என்ன செஞ்சிருக்காங்க, கோவில்கள்லாம் படமாவது வரைச்சி வச்சிருக்காங்க, அல்ல விக்கிரமாக செய்து வச்சிருக்காங்க. இது உண்மை என்று சொல்லி அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்தில் உதயமாகும் போது சரஸ்வதி அம்மா பிரத்யட்சமாவாள். இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு. புராணங்கள்ல இருக்குல்ல, ஹிஸ்டரியில இருக்கு. ஹிஸ்டரியில வந்துட்டு அந்த ஞானம் அடைந்த சமயம் நம்ம எவரு யாரு நிறைய சுத்தம் கொண்டு அதில் ஒரு ஆளை சொல்லுதல்ல, யாருன்னு கேட்டா தெரியாது. அப்படி நம்ம பாண்டுரங்கனையே பஜனை பண்ணியிருந்த யாரு, துக்காராம். துக்காராம வந்துட்டு அவங்கம் எழுதுறாரு. எழுதி லாஸ்டில் என்ன செய்யாரு, உன்னுடைய அவர் தாழ்ந்த ஜாதியில் பட்டவர், அதனால அவங்களுடைய அவங்க ஒன்றும் பிராமணர்கள் படிக்க மாட்டாங்க, தூக்கி எங்கே போட்டு தண்ணியில் போட்டுன்னு சொன்னாங்க. இப்போ குண்டலி சக்தி எத்தனை எஃபெக்ட் நம்ம யோகா சக்தி, யோக நாடி உணர்ந்தால் உள்ள பலம். அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகி சரஸ்வதியாகவே தண்ணீரை பிரத்யட்சமாகிறான். பிரத்யட்சமாக என்ன செய்யறா, இந்த அவங்கத்தை எடுத்து நேரம் துக்காராம் கையில் கொண்டு கொடுக்குது. கொடுத்துன்னு சொன்னா இது வந்துட்டு இறைவனுடைய கட்டளை. உன்னுடைய அவகம் வந்துட்டு இறைவன் ஏற்றதாக்கும். அதனால இது களையக்கூடாது. பெரிய பொக்கிஷம் ஒன்று. குண்டலினி உணர்ந்த எந்த ஆத்மாவும் அதில் ஒரு கால் உணரெல்லாம் வந்தவங்க தான் ஜீவ சமாதி ஆகிறாங்க. என்ன சமாதி? ஜீவ சமாதி. எதுனா சொல்லிட்டு போகிறது, அதில் தான் ஜீவ சமாதி. நான் இத்தனை நாள் இத்தனை மணிக்கு இறக்குறேன் என்று சொல்லிட்டு போகிறது. ஒரு கால்வாசி அந்த குண்டலினுடைய ஒரு சின்ன ஒரு சூடு ஏறுறது, சின்ன ஒரு கீத்து. அதாவது நம்ம வந்துட்டு தீ ரொம்ப ஆடி கத்தமாக தூரம் இருந்து நம்ம கையை என்ன செய்கிறோம், வச்சு தொட்டு பார்க்க மாதிரி கொஞ்சம் தொட்டு பார்த்த ஆத்மாக்களுக்கு ஜீவ சமாதி கிடைக்கும். அந்த ஹையஸ்ட் பவர் உள்ளவர்களுக்கு இந்த உடம்பே ஒளியாக போகுது. பிரணவ சரீரம் 3 சரீரம் ஒரு ஆளுக்கு கிடைக்காம யாருக்குமே குண்டலினி எழுப்பின சரித்திரம் கிடையாது. முதல்ல வந்துட்டு நம்ம என்ன சரீரம் கிடைக்கணும், வஜ்ர சரீரம் கிடைக்கணும். வஜ்ர சரீரம் கிடைச்ச எங்க யாரு இருக்கா, யாரு இருக்கா? வஜ்ர சரீரம்னு சொன்னா என்ன, அவன் வெட்டுனா என்ன செய்யும், வாழு ஒடிஞ்சு கீழே. அதான் என்னுடைய எஃபெக்ட். அப்படி உள்ள சரீரம் கிடைக்கணும். அடுத்ததாக என்ன சரீரம் கிடைக்கும், பிரணவ சரீரம் கிடைக்கணும். பிரணவ சரீரம் எப்படி இருக்கு, நிழலில்லாத சரீரம். ஒரு குண்டலினி உணர்ந்த ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டிய சரீரங்கள் நிழலில்லாத சரீரம். அப்ப பிரணவ சரீரம் உண்டாகணும். பிரணவ சரீரம் குண்டலினி எழுப்பின ஒரு ஆத்மாவுக்கு மட்டும்தான் இந்த 3 சரீரம், வஜ்ர சரீரம், பிரணவ சரீரம், அடுத்ததாக என்ன சரீரம், என்ன சரீரம், அடுத்த சரீரம் மாறுறது வந்துட்டு ரொம்ப விசேஷமானது.
உங்கள் கண்ணுக்கு போல எத்தாத்த என்ன சரீரமாகுது? அனிமாதியாக இருக்கிற அந்த பிரபஞ்ச அத்தனையும் உள்கொண்ட ஒரு சரீரம் வருது. அதுக்கு என்ன? அதுதான் ஜோதின்னு சொல்லி. மற்றதெல்லாம் கொஞ்சம் என்ன இருக்கும், நிழல் வந்த மாதிரி இருக்கும், அந்த நிழல் இருக்காது. ரசம் பூசாத்த கண்ணாடி மாதிரி இருக்கும் பிரணவ சரீரம். அதுவும் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய பாடி ஜோதி வடிவமாக மாறும். அவங்க தான் வித்தின் செகண்டில் நம்ம என்ன செய்வாங்க, நினைச்ச மாத்திரையில அப்பிரத்யட்சம். அதனால தான் நம்ம எப்படி சொல்லியிருக்காரு யாரு, தைரியமகாசயன், ஒரு ஜென்மத்திலேயோ 3 ஜென்மம் கொண்டோ நீங்கள் என்ன செய்யணும், இந்த 10,60,000 தடவை சுஷும்ன வழி பிராணனை ஏற்றி இறக்கி விடுங்கள். நீங்க கவலையே இது யோக. பக்தி மார்க்கத்தில் வருமாயிருந்தால் டெய்லி வந்துட்டு 1,08,000 தடவை ராமநாமமோ சிவநாமமோ ஜபம் பண்ணியிருக்கணும். எத்தனை? 1,08,000 தடவை ராமநாமமோ சிவநாமமோ ஜபம் பண்ணியிருக்கணும். அப்படி ஜபம் பண்ண மட்டும் போதாது. காயக்லேசம்னு சொல்வது ஒரு நேரத்தை ஆகாரம், ஒரு நேரம் மட்டும் ஆகாரத்தை சாப்பிட்டு என்ன செய்யணும், அந்த காயத்தை நம்ம இது பண்ணியிருக்கணும். பண்ணிட்டு எப்பவுமே நாமஜபத்தில் முழுகணும். அப்படி நாமஜபத்தில் முழுகின ஆளுகள் தான் நிறைய சித்தர்கள் இங்கே இருக்காங்க. கலியுக சித்தர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. அப்படி நாமஜபம் செய்து அந்த பிரீத்தில் ஸ்டேஜை உருவாக்கி, பின்ன பிரீத்தில் ஸ்டேஜ் உருவாகாம யாருக்குமே குண்டலினி எழுப்பின சரித்திரம் இல்லை. இப்போ நம்ம குண்டலி எழுப்பியிருக்குன்னு ஒருத்தன் சொன்ன உடனே நீங்கள் கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் முட்டாளுகள். அப்போ என்ன செய்யணும், எவன் குண்டலி எழுப்பியிருக்க அவனை விழிக்கணும். இது எங்கே இடின்னு சொல்லணும். ஆணாவது பெண்ணாவது மூக்கில் கை வச்சு பார்க்கணும். அதோட நாடியை பார்க்கணும். நாடியை பார்க்கும்போது நாடி 0 ஆயிருந்தால், நாடி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு குண்டலினி எழும்பியாச்சுன்னு. குண்டலினி சக்தி ஒரு ஆளுக்கு எழும்பிட்டு ஆயிருந்தால் அவருடைய சுஷும்னா நாடி எதையும் பூர்ணமாயிட்டு போயிட்டே இருக்கு. ஹார்ட் என்ன செய்யாது, ஹார்ட் பீட்ஸ் இருக்காது. ஏன்னா அவன் நல்ல சந்தோஷமாக உயிரோட தான் இருக்குங்கிறார். கண் துளந்து தான் இருக்கும். ஹார்ட் பீட்ஸ் ஒன்றுமாயிருந்தால் அவனுக்கு குண்டலினி எழும்பவில்லை. நல்லா புரியணும். இல்லாமல் நம்ம இங்கே வந்துட்டு குண்டலினி எழுப்பியிருக்குன்னு சொல்லி ஆளை ஏமாற்றிட்டு இருந்தா இப்போ நிறைய கிளாஸுகள் அப்படி நடக்க. அதனால தான் இது சொல்ல காரணம். இதெல்லாம் புரியணும். ஆனந்தம் என்று சொல்வது சகஜானந்தம். அந்த ஆனந்தத்துக்கு இங்கே இருக்க ஆனந்தத்துக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. இங்கே உள்ள ஆனந்தம் என்னன்னு தெரியுமா, சரீர ஆனந்தம் மட்டும்தான் உண்டு. மற்றது இல்லை. சகஜானந்தமாகிறது வந்துட்டு ஆனந்தம்னு போது நமக்கு ஃபீலிங் போலும் பண்ண முடியாத லெவலுக்கு வந்த ஆனந்தம். அது மனோமய கோஷத்தில் உருவாக ஆனந்தமே ஆனந்தம் கிடையாது. அது சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம், சத்தினுடைய ஆனந்தம். அது சித்தம் எப்படிப்பட்ட சித்தமா இருக்கும், பிரீத்ல ஸ்டேஜில் தான் உருவான சித்தமா இருக்கும். அதனால அக்னி உதயமாக தொடங்கியாச்சு. அக்னி உதயமாகும் போது சூடு ஏறும்போது நமக்கு என்ன செய்யும், வாய்ப்புண்ணு, நாக்கில் மரவுப்பு, இது எல்லாமே வரும். அதனால் பயப்படக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் வல்லாரே ஏதாவது அரைச்சி நம்ம மோலில் போட்டு சாப்பிடணும். இதெல்லாம் நமக்கு வந்துட்டு கிடைக்கிற பெரிய பாக்கியங்கள். பாக்கியம்னு என்ன, நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம என்ன மோஷத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டே இருக்கிறோம். புரிஞ்சுது? அதனால் அது மருந்து கண்டிப்பாக எடுக்கணும். மருந்துன்னா அது மருந்து அல்ல, வல்லாரை இடைக்கிடைக்கு நம்ம என்ன செய்யணும். அதான் ராமலிங்க அடிகள் 4 மூலிகைகளை சொல்லியிருக்காங்க. யாருக்கு குண்டலினி எழும்பணும்னு ஆக்கிரகம் இருக்கோ, ஆசை இருக்கோ, அவங்க என்ன செய்யணும், கரிசலாங்கண்ணி சாப்பிட்டு இருக்கணும், முசுக்கி சாப்பிட்டு இருக்கணும்,
தூதுவளை சாப்பிட்டு இருக்கணும், வல்லாரை சாப்பிட்டு இருக்கணும். 5வது ஒரு மருந்து புளியாரைங்கிறது ஒரு இலை, புளியாரை இலையும் சாப்பிட்டு. இப்போ 5 இலை நம்ம நித்தியமும் டெய்லி நம்ம உடம்புக்குள்ளே போடணும். அப்போ நம்மளோட உள்ளே இருக்கிற உஷ்ணம் என்ன செய்யும்? பெரிய உஷ்ணம் உண்டாகும். அக்னி உஷ்ணம், அக்னி யோகமாக்குறது. அதனால் நம்ம தீயில இட்டு பொறிக்க வைக்கிறதாங்க. ஏது குண்டலினி ஆத்தாள் எப்படிப்பட்டவா? அங்காள பரமேஸ்வரி எப்படி இருக்கா? கையில் தீக்கட்டிய இது வச்சு தீக்கட்டி வைத்திருக்கு. அதுக்கு மீனிங் என்ன? நான் தீயாக்கும்னு அவன் சொல்லுவா. இப்போ நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அக்னியோகம், அக்னியா. என்ன எப்போ அவன் சாந்தமாகுவான்? சகசாரத்தில் அவன் எத்தி அதிலேயே ஐக்கியமான பிறகு, சிவனோட ஐக்கியமான பிறகுதான் சாந்தமாகும். அது வரைக்கும் இந்த உஷ்ணம் கூடிட்டே இருக்கு. அப்போ தான் நமக்கு 3 தேகம் கிடைக்கிது. வஜ்ர தேகம், பிரணவ தேகம், அது அடுத்து ஒளி தேகம். ஒளிங்கன்னா பிரகாசமயமாக வித்தின் செகண்டில் நம்ம மாற்றிடுவோம். வித்தின் செகண்டில் நம்ம அந்த பிரதர்ஷனம். பாபாஜின்ற உடம்பெல்லாம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி உயிரோடு இருக்க ஆத்மாக்கள்னு சொல்லி 2 ஆத்மா தான் இருக்குது. ஒன்று அகஸ்தியர், ஒன்று பாபாஜி. 2 ஆத்மாக்கள், வேறு 3வது ஆத்மா இங்கே இல்லை. எல்லாம் அந்த பிரம்மத்தோடு ஐக்கியம். ஏன் ஐக்கியம் ஆகுது? என்ன காரணம் சொன்னால், அவங்களால திருப்பி இந்த உடம்பை திருப்பி ப்ரிப்பேர்ட் ஆகி திருப்பி வர்றதுக்கு அவங்களால முடியவில்லை. ஏன்னா அதுக்குள்ள டெக்னிக்ஸ் எல்லாம் இது நிறைய இருக்குது. நம்ம கிரியா யோகையில் தான் காயகல்ப யோகா கழிஞ்சு அடுத்தது வந்துட்டு பரகாய பிரவேசனா டெக்னிக்னு ஒரு யோகா இருக்குது. அதனால் கிரியா யோகையில் நிறைய சாப்டர் இருக்குது. நம்ம இங்கே ஒரு யோகையே படிக்கிறதுக்கு உங்களை நம்மளால முடியல. அடுத்ததாக என்ன இருக்குது? நமக்கு வந்து சிரஞ்சீவியாக இருக்கிறதுக்குள்ள யோகா டெக்னிக்ஸ் இருக்குது. அப்போதான் நமக்கு பிரணவ சரீரமும் கழிஞ்சு ஒளி தேகமாக மாற்ற முடியும். இப்போ ராமலிங்க அடிகள் எல்லாம் ஒளி தேகம் ஆன பிறகு பின்ன திருப்பி அவங்க வரல, அப்படியே லயிச்சுட்டாங்க. அது சொல்ல திருப்பி வந்தால் யார்? ஏசுநாதர் வந்தார். ஏசுநாதர் வந்தார். பின்ன பாபாஜி இன்னைக்கு இருக்கார். நம்ம அது ஒரு சித்தர்கள் எல்லாம் உண்டு. அப்படி ஆளுகள் இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் ஆளுகள் இருக்குது. மீதி கொஞ்சம் ஆளுகள் குண்டலினி உணர்ந்தவங்க பிரணவ தேகத்தில் இருக்கிறாங்க. அந்த 3 தேகம் நம்ம உருவாக்கி எடுக்கணும். 3 தேகம் என்னத்தை? ஸ்தூலம், சூஷ்மம், காரணம். காரண உடம்பையும் தாண்டினவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3 சரீரமும் கிடைக்கும். இப்போ காரண உடம்பு தாண்டிக்கிட்டு அடுத்த உடம்பு நம்ம எடுக்க போகிறோம். மகா காரணம் என்ற ஒரு உடம்பு இருக்கு, அதை நம்ம போகணும். இப்போ முதல் உடம்பே தேடி போகிறதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம நாயை போல அரைஞ்சிட்டே கிடக்கும். அந்த சாமி கொள்ளாமா, இந்த சாமி கொள்ளாமான்னு சொல்லி. அப்போ நம்ம இருக்கிற ஃபுல் கான்சியஸோடு கூடி இந்த இதை நம்ம சாதனையை செய்தால் மட்டும்தான் அடைய முடியும். அதனால் முதல் பாகம் நீங்கள் எப்படி சாதனை வேணால் செய்யுங்க. பாபாஜியினுடைய கிருபையை எப்படியாவது வாங்குங்க. எனக்கு கிருபை வாங்கணும் பாபாஜின்னு சொல்லி கூப்பிடுங்க, சும்மா கூப்பிடுங்க. அப்படி கூப்பிட டைமில் அவர் வந்து பிரத்யட்சமாகும். பிரத்யட்சமாகும்போது நீங்கள் உங்களுக்கு தந்த கிரியா யோகா உங்களுக்கு சப்போர்ட்டிங். கிரியா யோகா நம்ம சாதனை செய்து பிரத்யட்சமாகி கிடைஞ்சால் அடுத்த செகண்டில் உங்களுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு அது பிரணவ தேகம் எல்லாமே அவர் தந்துடுவார். நம்ம தெரிய தேவையை எது கேட்டாலும் தெரியல. ஏன்னா ஆண்டவன் புண்ணியத்தினால நான் ஒன்றுமே கேட்கறேன், எனக்கு கேட்க முடியாது. அதுக்கு முன்னே வந்தார், என்ன போதாக இருந்துட்டு போயிட்டார். கான்சியஸ் இருந்ததுனால கண்டிப்பாக நான் கேட்டுருப்பேன். எனக்கு பிரணவ தேகம் தானு கேட்டுருப்பேன். கேட்டாலும் கேட்காம கண்டிப்பாக தருவார். அப்படி நம்ம அந்த 3 சரீரத்தை நம்ம உருவாக்கி எடுக்கணும். எப்பவுமே நம்மளுடைய பிராணன் சகசாரத்தை நோக்கி பாயணும். அதுதான் யோகம். அல்லாமல் புருவ மத்தியில் இப்படி தொட்டால் உடனே ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா வேதாந்தி சுவாமிகள் வந்து ஏதோ ஒன்று காட்டி கொடுத்தாரு. அவருடைய இது அவருடைய குருஜி காட்டி கொடுத்த போல காட்டி கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. இங்கே வேணுமே தான் யாருக்காவது படிக்க சொல்லி அதுதான் ப்ராப்ளம் ஆகும். அப்படியாண்ணா தெரியாது. சரி போட்டு
சரி, இதே மாதிரி தான் நம்ம இந்த இடகாலத்தில் வந்துட்டு வாழ்ந்தவங்க ஆவுடை அம்மாள், ஆவுடை அம்மாள், ஆவுடை அக்காள் என்ன எல்லாரும் கொடுப்பாங்க, செல்லமாயிடுச்சு. அவரும் இதே மாதிரி வெறும் நாம ஜபத்திலேயே குருவினுடைய கிருபையினால, குரு கிருபை யாரு, குரு யாரு, ஆவுடை அக்காளுக்கு தெரியாது, ஸ்ரீதர ஆழ்வார். போன கிளாஸ் சொல்லி வந்தது. ஸ்ரீதர வெங்கடேஷா தானே. அவங்களே இதே மாதிரி தான் நிறைய பாடல்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இதே மாதிரி தியானம் பண்ணி பிரணவ சரீரமும் எடுத்து அதுக்கு அப்பாற்பட்ட மகா காய சக்தி, அதனால அதுக்கு என்ன பேரு, 3 சரீரம் ஜாகிரத 3 சரீரம் அதல்ல, ஜட சரீரம், இந்த சரீரத்தில் ஸ்தூலம், சூஷ்மம், காரணம், மகாகாரணம். இப்போ மகா காரண சரீரத்திலேயே அந்த நிலையை அடைஞ்சு இவங்க என்ன செய்தாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஏன்னா யாருமே அந்த ஆத்மாவை நல்லா பார்த்தா கிடையாது. அவரு குற்றாலம் இது மலைக்கு மேலே யாரு அப்பிரத்யட்சமான. இப்போ அந்த அப்படிப்பட்ட ஒரு பக்தி யாருக்கு இருக்கு, பக்தியில் கூடயும் நமக்கு இந்த நிலையை அடையலாம். சரி, நீ உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு யோகா இதோட கேட்டு கேளுங்க. ஆமா ஆமா, என்ன வஜ்ர தேகம் இல்லை, யோக சரீரமாகும் போது தான் வஜ்ர தேகம் வரும். சாப்பாடு அடித்தா வஜ்ர தேகம் வரவே செய்யாது. பாதம், பித்தம், கபம் இந்த 3 கூரையும் அழித்து சுஷும்னையில் இருக்கிற பிராணம் குண்டலினி என்ற சக்தி சகசாரத்தை பேதிக்கும் போது முதல்ல நமக்கு கிடைக்கிற தேகம் வஜ்ர தேகம். அப்போ அதில் தான் இது ஆதாரம் ஏதுன்னு எழுதுங்க, கடயோக பிரதீபிகை, அதுதான் ஆதாரம். சுவாத்மராமன் எழுதியிருக்காரு, கடயோக பிரதீபிகையில சுவாத்மராமன் எழுதியிருக்காரு. அப்போ வஜ்ரதேகம் உருவான ஆத்மாக்கள்னா யாரில்லை, நம்ம அதில் ஏற்றவும் நம்ம தெரிஞ்சதில் வந்துட்டு கர்ணன். அடுத்ததாக யாரு, அவனுடைய பாடியில் வந்துட்டு வஜ்ர இதில் என்ன செய்யுது, கவசம் குண்டலம். அதே மாதிரி நமக்கு திரைதாயகத்தில் வந்து யார், ஆஞ்சநேயர் வஜ்ர சரீரம் தான். அவங்கள மட்டும் இல்லை, நம்ம இங்கே நிறைய சித்தர்கள் இல்லை ஒன்று. அந்த மத்ஸ்யேந்திரநாத பரம்பரையில் தான் சுவாத்மராமன் வந்தார். இப்போ சுவாத்மராமன் எழுதியிருக்கிறதுல கடயோக பிராணாயாமங்கள் எல்லாம் செய்து அது குண்டலினியை எழும்பும் போது முதலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், சமாதியெல்லாம் கிடைக்கும். சமாதி ஒன்றும் பெரிய நிலை ஒன்றும் அல்ல. அப்படியே பழகி வரும்போது குண்டலினி சக்தி மொத்தமாக எதையானுன்னா ஒரு சின்ன ஒரு அருவி போல இல்லை, பெரிய ஒரு ஆற்றுல தண்ணி எப்படி போகும் அதே மாதிரி சுஷும்னா வழி அது ஒழுகும். அந்த சமயமாக்கும் இந்த பாடி வந்துட்டு வஜ்ர தேகமாகும். அது அவர் அதிலே எழுதியிருக்க. வஜ்ர தேகம் கழிஞ்ச பிறகுதான் நமக்கு வந்து பிரணவ சரீரம் உருவார். நாத சரீரம், பிரணவ சரீரத்தை தான் நாத சரீரம். நாத சரீரம்னு சொன்னாலும் நம்மளுடைய சூஷ்ம தேகம் எப்படி இருக்கும், ஸ்தூல தேகம்தான். ஸ்தூல தேகம் சூஷ்ம தேகம் கூட நம்ம தெரியாமலே ஆகிடும். அப்போ என்ன ஆகும், நம்மளோட நிழல வந்துட்டு சூரிய பிரகாசத்தில் நம்ம இருந்தால் நம்மளுடைய பாடியிலிருந்து நிழல் அடிக்காது. நிழலில்லா உடம்பு
அது ரெண்டாவது நிலையாக. அந்த உடம்பு வரும்போது தான் அஷ்ட சித்திகள் ஃபார்ம் ஆகுது. அதில் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் இதே மாதிரி துணி இல்லாமல் இப்படியே நடப்பார். இந்த ஃபோட்டோவில் இருக்குது, துணி இல்லாமல் அப்படியே நடப்பார். நடந்து போகும்போது ஒரு கொட்டாரத்தில் அந்த காவல்காரன் பக்கத்தில் நிற்கான். இதுக்கு இடையில வந்துட்டு என்ன செய்யாது, ஒரு முஸ்லீம் நவாபினுடைய கொட்டாரத்தில் போகிறார். அவர் சும்மா போவோம், அப்படியே போவார், எந்த போதும் இல்லாமல் போயிட்டே இருப்பார். போய் நேரம் போகிறேன்னா செவரையும் தாண்டி உள்ள யாரும் என்ன செய்யாது, அடுத்ததில் போயிடுவார், உள்ளே போயிடுவார். இந்த காவல்காரன் வந்துட்டு ஓன்னு விழிச்சிட்டு வரான். அதுக்கு முன்னே அவர் உள்ளே போயாச்சு. இந்த நவாபினுடைய பையன் என்ன செய்யணும், அங்கே பார்த்துக்கிட்டு சே இப்படி ஒரு துணி இல்லாமல் ஒருத்தம் வந்ததுக்கானு சொல்லிட்டு அவன் ஓடி போய் பால் எடுத்து அது கையை வெட்டிட்டு கையெட்டி கீழே விடும். கையெட்டி கீழே விடும்போது அவர் என்ன செய்யாது, நேரம் வந்துட்டு என்ன செய்யாது, அப்படியே சும்மா நடந்து போகிறார். அவருக்கு ஒன்றும் தெரியும். வீட்டும் அதே மாதிரி தான், கொஞ்சம் தூரம் நடந்து வீட்டும் செவருக்கு உள்ள ஊட ஆகி என்ன செய்யாது, வெளியே வாங்கி போவார். இந்த பையன் என்ன செய்ய பயந்துட்டு இந்த கையை கொண்டு ஓடும். எப்படியா சாமி சாமி உங்கள் கை இதாக இருக்குது, நேரம் இருக்கு, கை இருக்கா, நாங்கள் கொண்டு இதில் போய் அப்படி வந்து கையை வச்சாங்க. அந்த கையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு கட் பண்ண வீடு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த வலி இல்லை, அது ஒரு ஒன்றுமே இருக்காது. இவர் பிளட்டு ஒரு இருக்காது. அப்போ ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சரீரம் நம்ம ஸ்தூல சரீரம் என்னாகும், காஸ்மிக் பாடியாக மாறி சூஷ்ம சரீரம் வந்துட்டு காஸ்மிக் பாடியாக மாறும். அதுதான் பிரணவ சரீரம்னு சொல்லுது. அந்த சரீரத்தில் ஆகிக்கிறது நமக்கு இது ஒன்றுமே இருக்காது. இதே மாதிரி தான் காசியில் அவர் சுவாமி ட்ரைலிங்க சுவாமி, அவரையும் இதே மாதிரி தான் கையை விட்டாங்க. கையை அவருக்கு வந்துட்டு 300 ராத்தில் 300 கிலோ ஏதோ வெயிட் வரும். அப்படி விட்டு ஒரு மகான். அவரை எத்தனை தடவை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டாங்க. அவர் ஜெயிலில் மேலே விட நடந்துட்டே இருப்பார். ஜெயில் கூட்டிகளுக்கும் அவர் நடந்துட்டே இருப்பார். இதுதான் குண்டலினி உணர்ந்தவர்களுடைய சக்தி. இப்போ நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம எல்லாம் குண்டலினி உணர்ந்துருக்கோமா? நீங்க எல்லாம் வந்து புரியணும். நம்ம நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும். இப்போ நம்மெல்லாம் இது எத்தனை ஜென்மம் எடுக்காண்டு வேறு இந்த சாதனையை அட்டெயின் பண்ணதுக்கு பயப்பட வேண்டாம். பாபாஜியும் இது செகண்டில் வேறு வேறு அது கொண்டு போவார். அப்போ அத்தனைக்கு அந்த பாடியில் இந்த நிலையை நம்ம கொண்டு வரணும். இந்த சரீரம் பின்னா அடுத்த சரீரம் என்ன, மூன்றாவது சரீரமாக இருக்கிற நிலையை வந்துட்டு அந்த ஒளி சரீரமாகணும். ஒளி சரீரத்துக்கு எப்பவும் ஒளியாகத்தான் போய், அதாவது நம்ம பாபா சினிமையில் நீங்கள் பார்ப்பீங்க, பாபாஜி எப்படி வராது, இப்படி ஒளி ஒளியே ஸ்டார் மாதிரி நிற்கிறார். வந்து கீழே இறங்க, கீழே இறக்கிட்டு அதே மாதிரி என்ன செய்யும், அங்கே வந்துட்டு உருவம் எடுத்துக்கிட்டு அவங்க பேச வேண்டிய பேசுவாங்க, செய்ய வேண்டிய செய்து அதே மாதிரி ஒளியாக தபால் செய்யுது. இதுதான் உதாரண குண்டலினி சக்தி எழும்பினால் உள்ள சாதாரண ஒரு ஆளுக்கு சாதாரண யோகா ஒன்றும் செய்யாமல் ஒரு மனுஷன் புறப்படுத்து நல்ல குணத்தோடு கூடி நம்ம வாழ்ந்தால் நமக்கு குறைஞ்சது 10,60,000 வருஷம் நமக்கு தேவை. இந்த நிலை அடையுது எத்தனை வருஷம் தேவை? 10,60,000 வருடம் நமக்கு தேவை. அப்போ அதுக்கு பகரம் தான் பாபாஜி பாபாஜிக்கு முன்னவே யாரு, பகவான் கிருஷ்ணன், அதுக்கு முன்னே சூரிய வம்சம், விஸ்வாகு வம்சம், மனு வம்சம், அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, இதை வந்துட்டு
எழுப்பம் நமக்கு இந்த ஜென்மத்திலே இது அடையலாம் என்று சொல்லி நமக்கு வந்து தாங்க இந்த யோகா கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த யோகா வந்துட்டு செய்யும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து செய்யணும். சுசும்னா தான் நம்மளுடைய பாதை, ராஜபாதை. அந்த ராஜபாதை வழி நம்ம மனதை மட்டும் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். பிராணனை ஏற்றி இறக்கி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு ஓட்டத்திலே உங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு ஓட்டத்தில் எத்தனை ஒரு வருஷம் நமக்கு தானுங்க 12 மாதம் ஒரு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதம், விசுத்தி ஆகிய சகசாரம் வரைக்கும் நம்ம ஓட்டி கீழே இறக்கும்போது நமக்கு 12 மாதம் என்ன உத்தராயணம் தட்சிணாயனகிரி 12 மாதம் போகும் ஒரு கிரியை. இப்போ ஒரு கிரியை மேக்ஸிமம் எத்தனை செகண்ட்? 30 செகண்ட் மேக்சிமம். ஏன்னா 35 செகண்ட் எடுக்க ஆளுகள் உண்டு. 40 நம்ம லேடி மகாசையில் 43 செகண்ட் ஆகுது. லேடி மகாசைன்னு சொன்னால் அந்த செகண்ட் எல்லாம் உங்களால் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய பிராண சக்தி அத்தனைக்கு நீண்டு இருக்கு. நமக்கெல்லாம் இங்கே கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு பிராணம் எங்கே இருக்குது? மனம் எல்லாம் சஞ்சலம். நம்முடைய மனம் எல்லாம் இல்லாத வாழ்க்கையில் கிடக்கும்போது எங்கேட்டு சுவாசம் நிகழும்? அபார சக்தி தான் கூடும். வெளியில் நிறைய போகும் சுவாசம், உள்ள வாங்கிறது கஷ்டம். ஏன்? மென்டல் டிப்ரெஷன், மனோ துக்கங்கள், அதுபோல் கஷ்டங்கள், ஆசைகள் அதிகம். ஆசை தான் குழப்பத்தை உருவாக்குது. ஆசைகள் எல்லாம் அதிகம். இதெல்லாம் வரும்போது நம்ம மன சுவாசம் என்ன செய்யும்? நீளத்தில் வெளியில் போயிட்டே இருக்கு. அந்த சுவாசத்தை குறைய 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 சுத்தி அடையும். நீளத்தில் ஓட சுவாசத்தை என்ன செய்யணும்? பிராணாயாமம் செய்து குறைக்கணும். வெளியில் போகிற சுவாசத்தை குறைக்கணும். மற்ற நமக்கு இங்கேருந்து கீழே போகும்போது எத்தனை 12 அங்குலம் சுவாசம் வெளியில் போகுது. 12 அங்குலம் சுவாசத்தை என்ன செய்யணும்? பிராணாயாமம் செய்து வார அங்குலமாக குறைத்து கொண்டு வரும். லாஸ்டில் சுழிமுனைக்குள்ள கடந்து ஓடணும் சுவாசம். சுழிமுனைன்னு சொன்னால் நம்ம ஆஜ்ஞா அல்லட மெடுலாபுலாங்குட்டையில் கடந்து ஓடணும், கீழே இறங்கக்கூடாது. அப்படி ஓடும்போது உங்களுடைய நீங்கள் எல்லாமே சுத்தி அடைவீங்க. அப்போ தான் குண்டலிங்கிற சக்தியே இங்கேருந்து எழும்பு. அது வரைக்கும் எழும்பணும் இல்லை, சுவாசம் தான் குறையுது தவிர குண்டலில் எழுப்பிச்சான்னு கேட்டால் ஏதோ ஒரு நாதம். அவர் எழுப்பிட்டு ஒரு சின்ன வேஷங்களை காணும், நாதங்கள் கிடைக்கும், லைட்டெல்லாம் காணும், சின்ன ஒளிகள் எல்லாம் காணும். அதான் ராமலிங்க அடிகள் சொன்னது, சின்ன ஒளிகளை கண்டு பல்லிழிக்காதுங்க. சிறு ஒளிகளெல்லாம் இங்கே தரிசனமாகும். அதை கண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பல்லிழிச்சிட்டு எனக்கு எல்லாம் கிடைச்சியப்பா நான் சாமியார் ஆகிட்டேன்னு சொல்லி நீங்கள் போகாதுன்னு நீங்கள் என்ன செய்யணும்? சாமியார் ஆகாமல் மீண்டும் சாதனையை செய்து கூட்டம் கூட்டி தான் இருக்கும். புரிஞ்சுதா? அதனால் இப்போ உங்களுக்கு உனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் ப்ளஸ் மார்க். நான் எல்லாம் முதல்ல இந்த வாயெல்லாம் மதவி, அதான் உடம்பெல்லாம் என்ன செய்யும்? கல் மாதிரியாகும். குண்டலினி உணர்கிற ஒரு சரீரத்தை பார்க்கணும். எழும்பி நடக்கும்போது வெயிட்டு தூக்கி நடக்கும் மாதிரி போகும். ஒரு 10 கிலோ 20 கிலோ வெயிட்டு நம்ம ஒரு காலில் வச்சு கட்டினா ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணும். அதை கண்டு நம்ம பயப்பட கொடுக்கூடாது, சாதனை பண்ணுறது. அப்படி பண்ணிட்டு ஒரு நாள் என்ன செய்யும்? உடம்பெல்லாம் லேசாக என்னதுன்னா ஒரு காற்றில் பறந்த மாதிரி நமக்கு தோணும். 50 இதுக்கு வரும். இதெல்லாம் கழிஞ்சாலும் குண்டலி இழம்பின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆஹா ஓஹோன்னு பாட்டு பாடக்கூடாது. அது அதுக்கு வேறு நடக்கும். அப்படியே உள்ள ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஆன பிறகு என்ன செய்யும்? அமுதம் வரத்துடன். அமுதம் என்ன? நாக்குக்குள்ளே இருந்து இனிப்போ ஒரு மாதம் கூட கழிஞ்சு வாயிலிருந்து இனிப்பு வரும். நம்ம சலைவையெல்லாம் இனிக்கும். அதுக்கு தான் பஞ்சாமிர்தம்னு சொல்லுவது, குண்டலினி பால் என்று சொல்லுவது, மாங்காய் பால் சொல்லுவது. இதெல்லாம் இந்த பொருளை தான். இது இனிப்பு வரும். இந்த இனிப்பு வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து அங்கே தலைச்சோரில் இருந்து வெளியில் வரும்.
அது வழி வந்து உடம்புல இருக்கிற எல்லா நரம்பு வழி 77,000 நரம்புகளையும் நாடி நரம்புகளெல்லாம் என்ன செய்யும், இது நிறையும் போது உங்களோட உடம்பில் பார்க்கும்போது இந்த இடம் மஞ்சள் கலரில் வரும். இளம் மஞ்சள் கலரில் நம்மளுடைய நகம் எல்லாம் உருவாகும். அதனால் பயந்து எனக்கு ரத்தம் இல்லையேன்னு சொல்லி ஓடக்கூடாது. ரத்தம் உங்களுக்கு தாராளம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அடிஷனலாக ஃபுட்டெல்லாம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, ஆனால் இந்த குண்டலி சக்தி இழப்பதுக்கு ரொம்ப கஷ்டமாக. விட்டாமின் குளிகளை வாரி போட்டு பின்ன உள்ள மருந்துலாம் என்ன வாரி போட்டுருந்தால் கொஞ்சம் லேட்டாக. அது வராமல் உங்கள் நேச்சுரல் ஃபுட்டில் நல்ல பகுதியர்த்தமான அரி ஆகாரம், அது மரக்கறி ஆகாரங்களும், பாலும் தயிரும் நெய்யும் தேனி இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது வாயெல்லாம் கட்டிக்கு இனிப்பு தொடங்கும். உப்பு நீங்கள் குறைக்கணும். உப்பு குறைந்தது தான் இருக்கு இந்த இனிப்பு நமக்கு நிறைய கூடும். அப்போ அந்த இனிப்பு ரசம், அதாவது குண்டலி பால் என்னதுக்கு பேர், அது நம்ம தலைச்சோர்லேருந்து இங்கே ஒழுகிட்டே இருக்கு. ஒழுகி நாக்கில் அந்த இனிப்பு வரும், தொண்டை குழியெல்லாம் இனிக்கும், உடம்பு பூரா என்ன செய்யும், இந்த ரசம் வரும். உங்களுக்கு குண்டலி எழும்பிச்சின்னு உள்ள உங்களுக்கு ஆதாரம் தெளியணமாக இருந்தால், வாயில் டேஸ்ட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட யூரின் விதை எடுத்து வளருகிற செடியில் கொஞ்சம் ஒழிங்க. வளருகிற செடி இல்லையா, ஏதாவது செடியில் நீங்கள் யாராவது ஒரு செடியில் வளர்க்கணும்னா இருந்தால் அந்த செடியில் ஒழிக்குமா இருந்தால், பக்கத்தில் நிற்கிற செடி இந்த செடி ஒரே லெவலில் இருந்தாலும் இந்த செடி ஒரு செடியில் நம்ம ஒழிக்கணும், அந்த செடி என்ன செய்யும், டகான்னு என்ன செய்யும், டகான்னு வளர்ந்துது. இப்போ அதில் இருந்து நம்ம புரியணும். இதெல்லாம் நம்ம டெஸ்டிங் ஆகும். நாங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்டிங்கில் வந்து நம்ம தெரியணும். அதே மாதிரி வியாதி பிடிச்சு கிடந்த இந்த நாய்க்குட்டியோ அதுபோல் பூரைக்குட்டியோ இப்படிப்பட்ட குட்டிகளுக்கெல்லாம் இந்த யூரின் எடுத்து கொடுத்தாலே போதும். இந்த செகண்டில் அதுக்கு வியாதியும் போக எல்லாம் போயிட்டு என்ன செய்யும். அப்பேற்பட்ட குண்டலி பால் கிடைத்த ஒரு ஔஷதம் உள்ள யூரின், அந்த யூரின் நம்ம தான் திருப்பி சாப்பிடுமா இருந்தால் அது நமக்கு கல்பமாக மாறும். புரிஞ்சுதா? புரியல? நம்ம நேரத்தை எழுதிட்டோம். அமுரிதாரணை அதுக்கு பேர். அமுரிதாரணைனா அமர்ந்து தாரணை தான். அமுரினா மூத்திரம் குடிக்கல். மூத்திரத்தை நம்ம என்ன செய்யணும், டெய்லி சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும், இங்கே வேக மீன் முட்டை இறச்சி சாப்பிடக்கூடாது. உங்களுடைய ஃபுட்டு எப்படி இருக்கணும், ஃபுட்டு எப்படி சாத்வீகமான ஆகாரமாக இருக்கணும். வேறு ஓவராக எண்ணெய் அது எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கடை ஆகாரங்கள் எல்லாம் கூடுதல் எடுக்காமல் யோகையை மட்டும் செய்து அப்படியே செய்து வர சமயத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், நாக்கில் இருந்து இனிப்பு உண்டாகும், அமுது உண்டாகும். அந்த அமுது இனிப்பு வாயில் இனிப்பு வந்த பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு முன்னே உப்பு ரசம் தான் முதல்ல வாயில் வரும். உப்பு ரசம் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், துப்பிடணும். அதை வந்து உப்பு ரசம் கைப்பு ரசம் எல்லாம் வரும், துப்பணும். நம்ம அதை உள்ள விளங்கக்கூடாது, அதெல்லாம் பாய்சன் ஆகும். அதை தான் நீலகண்டன் பகவானுக்கு எதுக்கு பேர் போட்டான், நம்ம கண்டத்தில் அவனுக்கு முதல்ல என்ன இருக்குயா, விஷம்தான் இருக்குது. அவன் நமக்கும் அதே மாதிரி கண்டத்தில் விஷம் இருக்கும். அந்த விஷத்தை பார்வதி இங்கே வரும்போது தான் நமக்கு என்ன செய்யும், விஷம் எல்லாம் மாறும். பார்வதி எங்கே வரணும், பார்வதி யாரு, குண்டலினி என்ற சக்தி. அவனுடைய கொஞ்சமாவது சக்தி என்ன செய்யணும், இந்த தொண்டைக்குழியில் வந்த பிறகு தான் இந்த கவம் நமக்கு இங்கே இந்த இது போயிட்டு வாயில் எப்பவுமே இனிப்பு ரசமாக மாறும். இனிப்பு ரசம் ஆன உடனே நேரம் போய் சுகரை வந்து பார்க்கக்கூடாது. எனக்கு பயங்கர சுகருக்கு உண்டாயிடும். சுகர் வந்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு மெடிசன் ஒன்றும் எடுக்கக்கூடாது. ஏன்னா சுகர் உண்டாகுதுன்னா இந்த டைமில் நீங்கள் ஃபுட்டை குறைக்கணும், ஆகாரத்தை குறைக்கணும், அமுதத்தை கூட்டணும். நம்ம என்ன செய்வோம், இது ஒரு பக்கம் ஒழுகிட்டே இருக்கும், இங்கே ஒரு பக்கம் சாப்பிட்டே இருக்கும். எல்லாம் கூட சேர்த்து வரும்போது என்ன ஆகும், எல்லாம் கூடுனா பின்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் அமுது ஊற
நீங்கள் வந்து ஃபுட்டை எடுக்கிறத குறைச்சி வேணும். நேச்சுரல் ஃபுட்டாக இருக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டா போதும். உங்களுக்கு 100 கிராம் ஆகாரம் எடுக்கிறத 10 கிராம் ஆகும். நேச்சுரலாக பசி இருந்தால் கொஞ்சம் கூட சாப்பிடணும், குழப்பம் இல்லை. ஏன்னா போகன்னு கேஸை போட அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த அமுது வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக அமுது நமக்கு வந்துட்டே இருக்கு. இதுதான் குண்டலினி பால் என்று சொன்னார். இந்த குண்டலினி பால் ஓவராயிட்டு சுரக்க நம்ம என்ன செய்யணும்னா நம்ம பாடியில் வந்துட்டு பல மாற்றங்கள் உருவாகும். முதல்ல ஃபுட்டு நம்ம எடுக்கிறது, அதில் தண்ணி ஓவராக குடிக்கிறதெல்லாம் நமக்கு தாகமே இருக்காது. எப்போது நமக்கு தோணுனா தான் கொடுப்போம். அதனால் டாக்டர் சொல்லுவாங்க 3 லிட்டர் தண்ணியை குடின்னு சொன்னோன்னா நீங்கள் ஒன்றும் குடிக்கக்கூடாது. ஏன்னா தாகம் இருந்தால் மட்டும் எடுக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம பாடியில் உள்ள பார்ட்டெல்லாம் ரெஸ்ட்டுக்கு போகுது. இந்த குண்டலினி சுரக்க தொடங்கும் போது, அந்த பால் சுரக்கும் போது நம்ம பாடி கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டுக்கு போகும். ரெஸ்ட்டுன்னா என்னதான் டோட்டல் ரெஸ்ட். அந்த ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம நடக்கலாம், எல்லாம் செய்யலாம், வேலையெல்லாம் செய்யலாம். ஓவராக வேலை செய்யக்கூடாது, லைட்டாக வேலையெல்லாம் செய்யணும். அப்போ உங்களோட மனம் எப்போவுமே ஒரு ஆனந்தம் நிலையில இருக்குது. அப்போ தான் குண்டலினி எழும்பிச்சு அல்லடா குண்டலினி பால் வந்துட்டு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுன்னா இந்த டெஸ்டிங் இல்லை, இதில் வந்துட்டு வருகிற யூரின். நீங்கள் என்ன காலமாக எழும்பின உடனே நீங்கள் யூரின் ஒழிக்க முதல்னா நம்ம இப்படியே சுரக்கும் போது முதல் கட்டம் வருகிற யூரினை தூரப்படும், அது அழுக்குதான். நடுக்க இருக்கிற யூரினை நம்ம என்ன செய்யணும், ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து ஒரு கிளாஸில் எடுத்து முடிஞ்சால் நீங்கள் இதில் என்ன போட கடுக்காய் பொடி போட்டு சாப்பிடலாம். இல்லாமல் வந்து சும்மா சாப்பிடணும், ஒன்றும் செய்யாது. முகத்தில் ஷைனிங் வரணும்னு ஆசை இருந்தால் அதை தொட்டு இருக்கணும், நல்லா தேய்ச்சி எடுங்க. சரி சிரிக்காத தமாசு அமிர்தாரனே படிக்கலாம். முகத்துக்கு ஷைனிங் உண்டாகும். உடம்புல எங்கேயும் தேய்க்கலாம், ஒரு குழப்பம் செய்யாது. தேய்ச்சி ஒரு 10-15 மினிட் போட்ட போது ஒரு லைட்டாக சூடு தண்ணியில் நீங்கள் குளிக்கவோ எதுவானு செய்யும். அது இது வந்து அமுதி. அந்த அமுதி குடித்த ஒரு பிரதான மந்திரி உண்டு, யார் தெரியுமா? மொராஜி தேஷ். அதனால் அவர் வந்துட்டு படைய உண்டு. பின்ன அவர் வந்துட்டு பெரிய யோகி ஒன்றும் கிடையாது, என்னாலும் ஒரு அளவில் சாப்பிட்டு இருந்தார். ஏன்னா நமக்கும் வந்துட்டு அப்படி இல்லை. யோகையில் யாருக்கு அமுது வந்ததோ அவங்க உடனே தொடங்க வேண்டிய சம்பவம். பியூர் வெஜிடேரியன் ஆகிடும். ஓவராக வெந்த ஆகாரங்கள் ஒன்றும் எடுக்கவே கூடாது, எல்லாம் பச்சை ஆகாரங்கள் தான் எடுக்கணும். ஒரு அளவில் வெந்த ஆகாரங்கள் ஆகிடும். நம்ம டேஸ்ட்டுக்கு எதாவது கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு பசி, தாகம், உறக்கம் இந்த 3ம் குறையும். ஒரு ஆளுக்கு குண்டலினி உணர்ந்து தெரியணுமா இருந்தால் என்ன செய்யும், பசி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, இந்த 3 காரியங்களும் இருக்காது. அப்போ நம்ம வந்துட்டு மார்க் போடணும், 100 மார்க் போட்டுடலாம். பின்ன அதுலேருந்து தான் டெவலப் ஆகுது. பின்ன குண்டலினி பால் கிடைச்சவங்க சாப்பிட்டவங்களுக்கு மறுபிறப்பும் கிடையாது. உங்களுக்கு அங்கே மோட்சம் கிடைச்சதோ இல்லையோ இதை பற்றி பயமே வேண்டாம். ஏன்னா நமக்கு மறுபிறப்பு இல்லை. அதுக்கு முன்னதாக குண்டலினி இந்த பால் சுரக்கிறதுக்கு முன்னதாகத்தான் வாயில் வந்துட்டு என்ன எந்த ஆகாரம் எடுத்தாலும் டேஸ்ட் இருக்காது. அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது. சாப்பிட்டா நமக்கு என்ன இருக்காது, டேஸ்ட் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு என்னடா சுகம் இருக்கும், டேஸ்டே இருக்காது. எந்த ஃபுட் எடுத்தாலும் நமக்கு டேஸ்ட் இருக்காது. கசப்பை சாப்பிட்டாலும் பெரிய அளவில் கசப்பு இருக்காது. இனிப்பை சாப்பிட்டாலும் பெரிய அளவு இனிப்பொன்னும் வாயில் அனுபவிக்க முடியாது. இப்படி உள்ள அந்த 6 ருதிகளும் நமக்கு அறுசுவையில் நமக்கு டேஸ்ட்டு வராது. அப்படி வராது இருந்தால் உடனே டாக்டரில் பார்க்க வேண்டியது குருவை வந்து பார்க்கலாம். டாக்டரை பார்க்கக்கூடாது, குருவிட்ட வந்து சொல்லணும் எனக்கு இப்படி டேஸ்ட் இல்லை. இதுக்கான என்னன்னா அந்த நாக்கினுடைய 2 வசத்தில் இருந்து இப்படியே இனிப்பு சொட்டிகிட்டே வரும். நாக்கில் நிறைய சலைவா உண்டாயிட்டே இருக்கு.
சலைவ கூடல் வரும்போது நல்ல உங்களுடைய சாதனையில் ப்ளஸ் மார்க் ஆகும். அப்போ அந்த சலைவையை துப்பக்கூடாது, எப்போவுமே நம்ம இறக்கிட்டே இருக்கணும். இந்த சலைவை ஒருக்கலும் துப்பக்கூடாது. உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா? வந்திருக்கு. உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா? இல்லை, வரணும். வந்தால் நம்ம தப்பு. இந்த இடத்துல இந்த நாக்கில் நுனியில் இருந்து இந்த சைடில் இருந்து வருது. அப்படியே அமர்ந்து வந்துட்டே இருக்கு. அமர்ந்து நம்ம எடுத்து வெளியில் காட்டலாம். துப்பி வெளியில் காட்டுற மாதிரி இருந்தால் இளம் மஞ்சள் கலரில் என்ன செய்து இருக்கும், இந்த நிலை இருக்கும். அதை எடுத்து இந்த நாள் சாப்பிட்டால் அவங்களுக்கும் இனிப்பு. அது அப்பேற்பட்ட என்ன அமுதம் சொன்னா என்ன சொல்ல முடியாது. அமரத்துவம், அமுதம் கிடைச்சவன் மறுபுறப்பே இல்லை, தேவன் ஆவான். அமரத்துவம். அதனால் குண்டலினி சாதா எலும்பி இருக்குன்னு சொன்னால் என்ன செய்யணும்? தெரிஞ்ச நீங்கள் எல்லாம் சேர்ந்து இணையணும். முதல்ல கல் எடுக்கணும், போட்டு கொடுக்கணும், போட்டு விரட்டணும், போடுறாங்க. குண்டலினி எலும்பி இருக்கான். அதாவது செப்படி வித்தியால காட்டினா ஒன்றும் இறைவன் அடைய முடியாது. நல்லா நம்ம புரியணும். செப்படி வித்தியாலுக்கு ஒன்றுமே இறைவன் அடைய முடியாது.